இந்தியாவில் 10 கோடி பனைமரங்கள் இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து 5 கோடி பனைமரங்கள் இருக்குது. பார்த்தீங்கன்னா 5 கோடி பனை மரத்தில் பார்த்திங்கன்னா ஆண் பனை பெண் பனை இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2.5 கோடி பனை மரங்கள் வந்து பெண் பனை. இதில் பார்த்திங்கன்னா நல்லா முதிர்ந்த மரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மரத்தில் 1000 1200 விதைகள் வரைக்கும் இருக்கும். ஆவரேஜாக ஒரு 300 விதையிலே வச்சுக்கிங்க. 2.5 கோடி பனை மரத்துக்கும் வந்து வருஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து 750 கோடி பனை விதைகள் கிடைக்கிது. இதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு நடவு, கிழங்கு இந்த மாதிரி இதுக்காக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 கோடி மட்டும்தான் நம்ம பயன்படுத்துகிறோம். மீதி வந்து 720 கோடி பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து எரிக்கப்படுகிறது அல்லது வந்து வெட்டித்தனமாக காஞ்சி போகுது. இது வந்து ஒரு இந்தியாவோட அதாவது விவசாய நாடுன்னு சொல்கிறோம் இந்தியாவை. பட் ஆனால் விவசாயிகளுக்கு பற்றி ஒரு சரியான புரிதல் இல்லாதனால பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 720 கோடி பனை விதைகள் இந்த மாதிரி தான் வீணாக போகுது. ஸோ இதை விவசாயிகள் புரிந்து கொண்டு இதை வந்து கிழங்காக மாற்றணும், கிழங்காக மாற்றி அதை பணமாக மாற்றணும். இதற்கான முயற்சிகளை பூம்புகார் பனை அறக்கட்டளை தொடர்ந்து செய்து வரும். நன்றி. வணக்கம் நண்பர்களே. பனையை பற்றிய பனையின் பொருளாதார பலனை பற்றி அறியாமல் விவசாயிகள் செய்கின்ற தவறுகளை பாருங்கள். இந்த மாதிரி அவங்கவுங்க கொலையில் விழுகிற பனைப்பழங்களை நீங்கள் யார்ட்டும் பர்மிஷன் வாங்கணும். இது கல் இறக்குற மாதிரியோ இல்லை பதநீர் இறக்குற மாதிரியோ கிடையாது. நீங்கள் கஷ்டப்பட்டு ஆள் கூப்பிட வேணாம் வெட்டுறதுக்கு, அதுவாக விழுது. பட் இந்த பனைப்பழங்களை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி வந்து எரிக்கிறாங்க. ஸோ இதனுடைய எஃபெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பொருளாதாரத்தில் ஒரு பெரிய பின்னடைவு. இதை வந்து எரிச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கடலை போடுவாங்க, நிலக்கடலை. அதை எல்லாம் கடலை போட்டு களை வெட்டி மருந்து அடித்து கடைசியில் வந்து விற்கும்போது பார்த்தா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு 5000 10,000 மிஞ்சிறது பெரிய விஷயம். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 இடத்துல இதுமாரி கொளுத்தி விட்ருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10,000 விதைகள் இருக்கும். இந்த 10,000 விதைகளையும் வந்து ஒரு மண்மேடு ஏற்றி அதில் போட்டால் செலவு ஒன்றும் பெரிய செலவு கிடையாது. அவங்க மருந்து அடிக்க வேணாம், எதுவுமே பண்ண வேணாம். 3 மாதம் கழிச்சு பிடுங்கினா 10,000 கிழங்குகள். 10,000 கிழங்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிழங்கு 5 ரூபா 50,000 அசால்ட்டாக கிடைக்கும். இதை வந்து பணம் பண்ண தெரியாதனால விவசாயிகளுக்கு எவ்வளோ லாஸ்ன்னு நீங்களே பாருங்கள். இந்தியாவில் மொத்தம் 5 கோடி பனை மரங்கள்